என்னுயிர் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் வந்து தமிழ்நாடோட முதலமைச்சர் பதவியேற்றுட்டாரு. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான தொகுதிகளில் வென்று தாவேக்கா வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. 108 இடங்கள் இருந்ததுனால கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்காங்க. 10 இடங்கள் வந்து காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளோட வந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுல வந்து நம்மளுக்கு சில விமர்சனங்கள் இருக்கு. அதை இப்போ தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து தாவேக்கா தலைவர் விஜய் வந்து பெரிய கோரிக்கைகள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் கோரிக்கைகளா வைப்போம். என்னன்னா தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கும் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கும் நமக்கு அது நிறைய வகையில பயன்படும். அதனால தாய் தலைவர் விஜய்கிட்ட வந்து இந்த காணொலி வந்து நம்ம கடந்து போயிட வேண்டாம். ஏன்னா இதுல வந்து நம்ம முக்கியமான சில விஷயங்கள்லாம் நம்ம விவாதிப்போம். அதனால அதெல்லாம் நம்ம தொடர்ந்து உங்களோட நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்தா நம்ம இன்னும் நிறைய தகவல்களை நிறைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால முதல்ல நம்ம தாய் தலைவர் வச்சுட்டு பல பெண்களோட ஒரு முதன்மை கோரிக்கையா இருக்கிற இந்த மதுபான கடைகள் வந்து ஒழிங்க. டாஸ்மாக் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மது விலக்கு கொண்டு வாங்க. ஏன்னா அந்த சரக்குனால இந்த டாஸ்மாக்ல நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு பெரிய ரெவன்யூ வருது. அதை நம்ம மாற்றுக்கிறது சொல்லவே இல்லை. ஆனா அது வந்து ஒரு நல்ல வகையில வரல. பல குடும்பங்கள் நாசம் பண்ணி சீரழிச்சுதான் அந்த டாஸ்மாக்ல உள்ள வருமானத்தை வச்சு நம்ம வந்து தமிழ்நாட்டை தான் அதை வச்சுதான் நம்ம தமிழ்நாடு ரன் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. நமக்கு மாற்று வழிகள்லாம் நிறைய இருக்கு. அதனால இந்த டாஸ்மாக் மதுவிலக்கம் அமுல்படுத்தி இந்த டாஸ்மாக் முற்றிலும் ஒழிக்கணும்னு நம்ம தாவேக்கா தலைவர் விஜய்கிட்ட கேட்டுக்கிறோம். ஆனா அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மது மற்றும் போதை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லியிருக்காரு. ஆனா டாஸ்மாக் பத்தி அவர் பேசவே இல்லை. அதனால தாவேக்கா தலைவர் விஜய் நீங்க இந்த டாஸ்மாக்னால நம்ம மக்களுக்கு கெடுதல் மட்டும் தான் இருக்கு, எந்த நன்மையுமே இல்லை. அதனால இதை ஒழிச்சிருங்க. அதுக்கு பதிலாக கல் மீது உள்ள தடையை வந்து நீக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம். ஏன்னா கல்லை குடிச்சு செத்தவன் இது வரைக்கும் யாருமே இல்லை. அது மாதிரி இப்போ நம்ம டாஸ்மாக்ல இருக்கிற சரக்கு வந்து குடிச்சு அவர் வந்து போதையில சுயநினைவு இழந்து மயங்கி விழுகிற வரைக்கும் அவர் குடிப்பாரு. மட்டையாவர் வரைக்கும் அவர் அந்த சரக்கு குடிக்க முடியும். ஆனா கல் வந்து அப்படி இல்லை, ஒரு அளவுக்கு மேல யாராலுமே குடிக்க முடியாது. அதனால அவரோட பணமும் அங்க சேவாகுது, அவரோட உடல்நிலையும் அங்க பாதுகாக்கப்படுது. ஏன்னா கல் வந்து ஒரு போதைப் பொருள் இல்லை, அது நம்ம உணவின் ஒரு பகுதி. அதனால கல் மீது உள்ள தடையை வந்து நீக்குங்க. அதனால நம்ம அது மாதிரி பனைமரங்களை வளர்க்குறதுக்கு ஊக்குவிங்க. கருப்பட்டி தயாரிக்கிறது, நாட்டு சக்கரை தயாரிக்கிறது, இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இதுக்கெல்லாம் நீங்க ஊக்குவிச்சிங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு நோயற்ற மாநிலமா மாறும், இயற்கை சார்ந்த மாநிலமா. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி நீங்க ஊக்குவிக்கும் போது எல்லாருமே விவசாயத்தை நோக்கி வருவாங்க. அப்ப நம்மளுக்கான ரெவன்யூ அந்த வழியா நம்ம நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி மாற்று சிந்தனைகளோட யோசிங்க. ஏன்னா அப்பதான் நம்மளோட இப்போ நம்ம திராவிட அரசுகள்கிட்ட ஆட்சியை கொடுத்து தமிழ்நாடு சீரழிஞ்சு போய் இருக்கு. அதுதான் மக்கள் வந்து பல கோடி மக்கள் வந்து நீங்க தான் அதுக்கான மாற்றா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1,70,00,000 பேர் உங்களை வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தை உங்க கையில கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்க இந்த மாதிரியான மாற்று சிந்தனையோட நீங்க அணுகுனாதான் அதுக்கான பயனா உங்கள்ட்ட கொடுத்த அந்த மக்களோட நம்பிக்கையை நீங்க பெற முடியும். அதனால இந்த மதுவிலக்கு கொண்டு வந்து கல் மீது உள்ள தடையை நிற்குங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை தான் இருக்கு. இந்த திமுக ஆட்சியில அவங்க வந்து ரவுடிங்க என்ன வேணாலும் மனோட கண்டுக்காதீங்க, நம்மளுக்கு வந்து நம்ம கொள்ளடிக்கிற காசு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. பெண்களுக்கு சுத்தமா தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லை. நம்ம முன்னாடி என்ன நைட்டு தான் பெண்கள் வெளியோட பயப்படும். இப்போலாம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போனாலே பெற்றோர்களுக்கு பயந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா பகல்ல போனாலும் கற்பழிப்பு, கொலை கற்பழிப்பு, இரவுலையும் கொலை கற்பழிப்பு. அதாவது பெண்களே தமிழ்நாட்டுல வாழ முடியாத சூழ்நிலைக்கு இந்த தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க உங்களோட அதிகாரத்தை வச்சு அதுக்கு தனி இப்போ வந்து சிங்கப்பெண் சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க, அதை நம்ம பாராட்டுறோம். அதை வந்து நீங்க முழுசா செயல்படுத்தி ஒரு பொண்ணை தொட்டா இவங்க வந்து நம்ம போட்டுருவாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் வரும். ஒரு பொண்ணை தொடுறதுக்கே யோசிக்கணும். அந்த மாதிரியான ஒரு பயத்தை உண்டாக்குங்க. அப்புறம் ரொம்ப மிக முக்கியமான தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை கனிம வளத்தை கொள்ளடிக்கிறது. நம்ம கன்னியாகுமரியில மேற்கு தொடர்ச்சி மலைகள் உடைக்கப்பட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ மரங்களை வெட்டுறாங்களா, நம்ம வந்து மறுபடியும் நம்மளால மரங்களை நட்டு வளர்த்த முடியும். ஒருத்தர் போதை கடுமையாயிட்டாரா, அவர் வந்து நம்ம அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துட முடியும். இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம திருப்பி எடுத்துலாம். ஆனா இந்த மலை வெட்டுறாங்க, மலை உடச்சி கேரளா ஏற்றுமதி பண்றாங்க. இந்த மாதிரி பல வெளி மாநிலத்துக்கும் வெளிநாடுகளுக்கும் இது போகுது. இதை நம்ம நினைச்சா ஒரு இன்ச்சு அளவுக்கு மலையை வளர்க்க முடியுமா? அது இயற்கை கொடுத்து அருங்குடை. அதை வந்து நம்ம எளிதா வந்து அதை உடைச்சி அற்ப காசுகளாக உடைச்சி இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் வந்து வித்தாங்க. நீங்க வந்து அப்படி பண்ண மாட்டீங்க நம்புறோம். ஏன்னா ஒரு தமிழன் இந்த தமிழ்நாட்டு மீது ஒரு அன்பும் ஒரு பாசமும் கொண்டிருப்பீங்க நம்புறோம். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர்மையா இருப்பீங்க நம்புறோம். அதனால இந்த கனிமூல கொள்ளையை நீங்க தடுத்து நிறுத்தணும். ஏன்னா அது வந்து பிற்காலத்தில் தமிழ்நாட்டையே ஒரு பாலைவன பூமியா மாத்திரும். அப்ப நம்ம எந்த உயிர்களும் இங்க வாழ்றதுக்கு சிரமப்பட வேண்டியது இருக்கும். அதனால வருங்கால சந்ததியினர்கள், வருங்கால தமிழர்கள் வந்து அதை கஷ்டப்படாம நம்ம அவங்களுக்கான வாழ்வியலை ஏற்படுத்தி வச்சுட்டு போகணும்னு நம்ம தாவேக்கா தலைவர் விஜய்கிட்ட கேட்கணும். இந்த நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து லஞ்சங்கிறது ஒரு சாதாரண விஷயமா மாறிடுச்சு. முன்னாள்லாம் லஞ்சம்னா பயப்படுவாங்க, லஞ்சம் வாங்குறது வெளியே தெரிஞ்சுட்டு அசிங்கம், நம்மளை வந்து கைது பண்ணிடுவாங்க, நம்ம பயப்படுவாங்க. இப்போலாம் அப்படி இல்லை. நீ இந்த ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணுமா, எனக்கு லஞ்சம் கொடு. இது வந்து ரேஷன்கள்ல அரிசி போடுறதுல இருந்து முதலமைச்சர், இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் வரைக்கும் எல்லாருக்குமே லஞ்சம் தான்.
அதனால இந்த லஞ்ச கலாச்சாரத்தை தமிழ்ல இருந்து முற்றுமா ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா எந்த வேலை செய்யணும்னாலும் அதுல நம்ம லஞ்சம் கொடுத்தாதான் அதுல சீக்கிரமா அந்த வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஒரு பத்திரமதி போறோமா, அவருக்கு லஞ்சம் கொடுத்தாதான் அவர் அதை சீக்கிரம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி நம்மளுக்கு அது சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லையா அது கடப்பிலே கிடந்துரும். இந்த மாதிரியான அதிகாரிகள்கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் கடினமா நடந்துக்கிட்டு இந்த வேலைகள்லாம் சீக்கிரம், ஏன்னா அவங்களுக்கு நம்ம மக்களோட வரிப்பணத்துல இருந்து அவங்க சம்பளமா ஒன்று வாங்குறாங்க. அப்போ அவங்க அதுக்கான கரெக்டான வேலையை செஞ்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கைவிட்டு இந்த லஞ்சத்தை வாங்கி இந்த மக்களோட சாபத்தி சம்பாதிச்சுக்கிறாங்க. மக்கள் வந்து அது மூலியமா எப்படி சொல்ல எந்த தப்பு பண்ணிக்கலாம், லஞ்சம் கொடுத்தா சரியா போயிருந்து ஒரு மனநிலைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இந்த அதிகாரிகள். அதை வந்து நீங்க தடுக்கணும். இப்படி தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாடே இப்போ மொத்தத்தில் பிரச்சனையிலே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா நீங்க வந்து இந்த இலவச திட்டங்களை அறிவிச்சிங்க, ஆனா அதை பண்ணுனா நம்மளோட தமிழோட நிதி சுமை வந்து இன்னுமே அதிகரிச்சிடும். அதனால நீங்க இப்போ நிறைய பேர் விமர்சிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்களே விமர்சிப்போம். ஆனா அந்த இலவச திட்டங்களை வந்து நீங்க செய்யாம விட்டுருங்க, வேண்டாம். ஏன்னா நீங்க சரி நான் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டேன், நான் மக்களுக்காக செஞ்சு அவங்க செஞ்சுட்டீங்கன்னா இப்ப யாருக்கே 10 லட்சம் கோடி இருக்குது, 20 லட்சம் கோடியா கடனா மாறிடும். அதனால இந்த இலவச திட்டங்கள் எது அத்தியாவசியமோ அதை நீங்க பண்ணுங்க. மக்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி இலவச திட்டங்களை வந்து நீங்க தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இப்போ மாசம் 2500 கொடுக்குறீங்க, அதுக்கு பல கோடி வந்து நம்ம தமிழ்நாட்டு கஜானால இருந்து காலியா போகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கடன் வாங்கணும். அது கடன் சுமை அதிகரிச்சுட்டே போகுமே தவிர எந்தவித முன்னேற்றத்தையுமே கொடுக்காது. இப்ப எனக்கு அந்த 2500 ரூபாய அந்த மக்களே சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து அந்த 2500 எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களே அவங்க உழைப்பு வந்து அந்த வேலையில போட்டு அது மூலியமா அது வருவாயை எடுத்துப்பாங்க. அது அவங்களோட தன்மானத்தையுமே காக்கும். பெண்களுக்கு பேருந்துல வந்து தமிழ்நாடு முழுக்க இலவசம் சொல்லியிருக்கீங்க. அது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப நிதி சுமைக்கு உள்ளாக்கும், ரொம்ப லாஸ்ட்ல நடக்கும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். ஏற்கனவே அவர் போன ஆட்சியில் நினைச்சிருந்தாங்கன்னா நம்ம போக்குவரத்து கழகம் வந்து ரொம்ப நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இது வந்து எல்லா வருஷமே ஃப்ரீன்னு விடும்போது ரொம்பவே நஷ்டமோ, நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் எந்த வகையில நீங்க சம்பளத்தை கொடுப்பீங்க, அதுக்குமே நம்ம கடனை வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி தேவையில்லாத திட்டங்களை வந்து தவிர்த்துட்டு மக்களுக்கு எது அத்தியாவசியமோ அதை மட்டும் பண்ணுங்க. உங்களோட ஆட்சி வந்து மக்கள் நிச்சயமா ஏற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட கூட்டணி கட்சிகளையே நம்பி எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ அவங்க இப்போ நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா ஊழலே இன்னும் பண்ண விட ஊழல்வாதிகள் சொத்து 13 பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ஏற்கனவே அந்த ஊழல்வாதி கூட இருந்தவங்க தான் உங்களோட கூட்டணி கட்சிக்காரங்க. அவங்க வந்து அதை செய்ய விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதனால இந்த மாதிரியான காரணத்துக்காண்டி நீங்க நல்லது செய்யாம விட்டுட்டீங்கன்னா மக்கள் உங்களை நம்பி இந்த வாக்கு செலுத்தினதுக்கு எந்தவித அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால உங்களோட ஆட்சியை நீங்க வந்து மக்களோட மன நிறைவோட நிறைய செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா மக்கள் வந்து உங்களை நம்பிதான் அந்த வாக்கு செலுத்திருக்காங்க. நம்ம விஜய்க்கு போட்டோம்னா, இந்த ஆவைக்காக போட்டோம்னா அவங்க நிச்சயமா நம்புவாங்கன்னா அவங்க உழவுபூர்வமா நம்புனாங்க. அந்த நம்பிக்கையை தான் உங்களுக்கு ஓட்டாம இருக்கு. அந்த மக்களோட நம்பிக்கையை வீணடிச்சிடாதீங்க. யார் தப்பு செஞ்சாலும் நீங்க நடவடிக்கை எடுங்க. அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களா இருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுங்க. ஆட்சிக்கு வந்துருமோன்னு பயப்படாங்க. ஏன்னா இப்ப நீங்க வந்து நல்லது செஞ்சு உங்க ஆட்சி கலைச்சிட்டாங்கன்னா மீண்டும் மக்கள் வந்து உங்களை தனி மெஜாரிட்டியில ஜெயிக்க வைப்பாங்க. இப்ப 150 சீட்டு கூட உங்களை வின் பண்ண வைப்பாங்க. அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இந்த கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு பயந்துட்டு நல்லது செய்யறதுக்கு பயந்தீங்கன்னா உங்களோட பேரு தான் டேமேஜ் ஆகுமே தவிர உங்களோட ஆட்சி வந்து நிலைக்காது. அதுவும் இல்லாம மக்கள் அடுத்த முறை உங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு யோசிப்பாங்க. அதனால அந்த கூட்டணி கட்சிக்காரங்களை வந்து தவிர்த்துட்டு நீங்க வந்து அவங்க மேலேயும் தவறு இருந்துச்சுன்னா அதையும் சுட்டி காட்டி அதையுமே அவங்க மீது எதுவும் சொத்து வருமானத்தை மீறிய சொத்துக்களா இருந்தா அதெல்லாம் பறிமுதல் பண்ணுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் மாற்ற வேண்டியது இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க விரைவில் மாற்றுன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நான் வந்து நாம் தமிழ் கட்சியோட ஆதரவாளர் தான். இருந்தாலும் ஒரு தமிழனா நீங்க வந்து முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அது மாதிரி நீங்க அந்த பதவிக்காக உண்மையாவும் நேர்மையா வருங்க. தமிழ் சமூகத்துக்கு உண்மையாவும் நேர்மையாவும் இருக்குன்னு நான் நம்புறோம். நீங்க இருப்பீங்க, இருக்கணும்னு நம்புறோம். அதை வந்து மக்களை வந்து ஏமாத்திட வேண்டாம். ஏற்கனவே இந்த ஏமாற்ற ஆட்சியாளர்கள் மாதிரி நீங்களும் இருந்துருவாங்க. நீங்க ஒரு மாற்று சக்தியா வரணும். கண்டிப்பா இந்த தமிழ்நாட்டில் பல மாற்றங்களை உருவாக்கணும். அப்பதான் தமிழ்நாடு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். இல்லாட்ட நம்ம வந்து பிற்காலத்தை நோக்கியே போயிட்டு இருப்போம். கடன் வாங்கி நம்ம பிற்காலத்துல போயிட்டு இருப்போம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், பொருளாதாரத்தை உயர்த்தணும், தமிழ்நாட்டை வந்து இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமும் மாற்றணும். அதெல்லாம் உங்களால முடியும் நம்புறோம். உங்களோட வந்து தொண்டர்களா ரசிகர்களான்னு சொல்ல தெரியல. ஏன்னா அவங்க வந்து இன்னுமே அரசியல்மயப்படாம தான் இருக்காங்க. நீங்க அவங்களாம் அரசியல்மயப்படுத்தணும். ஏன்னா அவங்க வந்து எந்த விஷயமே தெரியாம எங்களுக்கு விஜய் வந்து இருந்தா போதும், விஜய் தான் எல்லாம், விஜய் அவர் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி உங்களை மட்டுமே தான் சொல்றாங்க. அவங்க வந்து இந்த அரசியலுமே இல்லை. உங்க மீது தவறு இருந்தா உங்களையுமே கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களோட தொண்டர்களை நீங்க மாத்தணும். அப்பதான் அது ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருக்கும். அதுமாதிரி உங்க மீது எது விமர்சனம் இருந்தா நாங்க கண்டிப்பா கேட்போம். அதுக்கான பதில்களையும் நீங்க சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோமோ இல்லையா, தமிழ்நாடு முதலமைச்சர்னா எங்க இல்ல ஒவ்வொரு குடிமக்களுக்கும் நீங்க வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமையில தான் இருக்கீங்க. ஏன்னா எங்களுக்கு நாங்க தான் உங்களை சூஸ் பண்ணி அங்க உட்கார வச்சிருக்கோம். அதனால நீங்க வந்து இந்த மாதிரி நாங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்க ஆட்சி நடத்துங்க. நீங்க கண்டிப்பா நிச்சயமா நல்ல ஆட்சியை கொடுப்பீங்கன்னு நம்புறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னுயிர் தமிழையும் என்னுயிர் தலைவர் பிரபாகரனையும் வணங்கி இந்த ஆட்சி உங்களுக்கு நல்லபடியா முடியும்னு நான் வேண்டிக்கிறோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி.